ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியர் திருவடிகள் போற்றி போற்றி. ஆதிமூல கணபதியே போற்றி. ஞான தண்டாயுத பாணியே போற்றி. ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம தொடர்ந்து 49 தினங்களாக மூலாதார சக்கரத்தை சீரமைக்கும் பயிற்சிகளை அனைவரும் ஏற்றுவிட்ட நிலையில் இப்பொழுது இன்று முதல் சுவாதிஷ்டான சக்கரத்தினை சீரமைக்கும் பயிற்சிகளை ஏற்க ஆரம்பித்திருக்கிறோம். பலரும் இன்றைக்கு மூலாதார பயிற்சிகளை கூட ஆரம்பித்திருப்பாங்க. நமக்கு ஸ்ரீ கால பைரவரே உற்ற துணையாக இருந்து நமது சுவாதிஷ்டான சக்கரத்தினை சீரமைத்திட உதவுகின்றார் அப்படிங்கிறதா ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒவ்வொரு தெய்வங்களுமே நம்மோடு இணைந்து இயங்கி நமது சக்கரங்களை சீரமைத்து தேகம் பொலிவுற அமைவதற்கு உதவி வருகிறார்கள். ஏன்னா உடல் ரொம்ப பொலிவாக அமைந்தால் மாத்திரமே உயிரானது ஆன்மாவோடு கலப்புற்று விண்ணேற இயலும், முக்தி பெற இயலும் அப்படிங்கிறது தான் அவங்க எடுத்து சொல்லிட்டு வராங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவநாடி பூரணமாக வளர்ச்சி அடைய வேண்டும் எனில் அனைத்து சக்கரங்களும் சீரமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம சத்குரு ஐயா நமக்கு அனுதினமும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு உத்தமமான செய்தி. இப்பொழுது இன்றைய தினம் நாம சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி ஸ்ரீ கால பைரவர் எடுத்துரைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான அருளுரையிலிருந்து சில பகுதிகளை மட்டும் பார்க்க இருக்கிறோம். மேலும் மூலாதார பயிற்சிகளை எல்லாம் மேற்கொண்டவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதனால இந்த முக்கியமான சுவாதிஷ்டான சக்கரத்தினை பற்றிய சில குறிப்புகளை மட்டும் இப்பொழுது நம்ம பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து நம்ம 7 வாரங்களுக்கு ஸ்ரீ கால பைரவரின் அருளுரையையும் மற்றும் எந்தெந்த தெய்வங்கள் அருளுரை கொடுக்குறாங்கன்னு தெரியல. சுவாதிஷ்டான சக்கரத்தை எப்படி சீரமைப்பது, அதை எப்படி உணர்வது, அது சரியாக நம்ம பயிற்சிகளை மேற்கொள்கின்றோமா அப்படிங்கறத எப்படி உணர்வது போன்ற அனைத்து விஷயங்களையும், பல அறிவியல் பூர்வமான விஷயங்களையும், விஞ்ஞானம் மெய்ஞானம் சார்ந்த எண்ணற்ற தகவல்களை தெய்வங்கள் நமக்கு நேரடியாக அருளி கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது சுவாதிஷ்டான சக்கரத்துல நாம ஏற்கனவே ஒரு முறை சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு 7 நாட்கள் பயிற்சிகளை மேற்கொண்டோம். ஒற்றைக்கால் தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருக்ஷாசனத்தினை அனைவரும் ஏற்றிட்ட நிலையில் ஒரு அட்டவணையை ஐயா கொடுத்திருந்தாரு. எப்படி சுவாதிஷ்டான சக்கரத்தில என்னென்ன மாதிரியான கழிவுகள் தேக்கமடையும், இந்த பயிற்சிகளை மேற்கொண்டால் எப்படி அது நீங்கும் அப்படின்னு கொடுத்திருந்தாரு. அதுல இருந்து ஒரு சின்ன விஷயம்தான். ஏன்னா இதை நம்ம திருப்பி ஞாபகப்படுத்தி கொள்ளும் பொழுது என்னெல்லாம் நம்ம கிட்ட இருந்து போக போகுது, தொடர்ந்து நாம செய்யக்கூடிய அந்த 49 தின பயிற்சி அகத்தியரையாக்கு எல்லாருக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். யாரும் விடாமல், ஒரு நாள் கூட விடாம இந்த பயிற்சியை பண்ணுங்க அப்படின்னு ஐயா நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா பலன் நமக்கு தான் கிடைக்க போகுது. அதனால என்ன சுவாதிஷ்டான சக்கரத்தில் உள்ள கழிவுகள், நில தேகம், நீர் தேகம், நமக்கு பஞ்சபூத தேகங்கள் தெரியும் இல்லையா, அதுல என்னென்ன மாதிரியான கழிவுகள் தேக்கமுற்று இருக்கின்றது அப்படின்னு முன்னாடி ஐயா சொல்லியிருந்தாரு. அந்த அட்டவணை தான். முக்கியமாக நில தேகத்தில் உள்ள சுவாதிஷ்டான சக்கரத்தில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, அதீதமான பற்று, உணவுகளின் மீது பற்று, மனிதர்களின் மீது பற்று, பொருட்களின் மீது பற்று, பழைய பொருட்கள், தாத்தா காலத்து பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அது மேல ஒரு பற்று வைக்கிறது, அது மாதிரியான பற்றுகள் எல்லாம் நமக்குள்ள சுவாதிஷ்டான சக்கரத்துல கழிவுகளாக தேங்கி இருக்கு அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. நீர் தேகத்தில் உள்ள சுவாதிஷ்டான சக்கரத்தில் பாசி பிடித்த நினைவுகள், அதாவது பழைய நினைவுகள், அந்த காலத்துல நாங்க இப்படி இருந்தோம், அது இப்படி இல்ல அப்படி நம்ம பேசுறாங்க இல்லையா நிறைய பேரு, அந்த மாதிரியான பழைய காலத்து நினைவுகள்லயே மூழ்கி இருக்கிறாங்க. அதன் மூலம் உருவாகக்கூடிய அந்த பதிவுகள் கூட கழிவுகளாக தேக்கமடைந்து சுவாதிஷ்டான சக்கரத்தில பல அடைப்புகளை உருவாக்கி இயக்கத்திற்கே தடை விதிக்கிறது அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. அடுத்தது வாயு தேகத்தில், நமது வாயு தேகத்தில் உள்ள சுவாதிஷ்டான சக்கரத்தில் எந்த மாதிரியான கழிவுகள் நிறைந்திருக்கும் அப்படின்னா, சுய கௌரவம், ரொம்ப கௌரவம் பாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க, பெருமை பேசுதல், தன்னுடைய புகழையே பேசுதல், தன்னுடைய குடும்பத்தை பற்றியே பேசி கொண்டிருப்பது, அதே மாதிரி திமிர், ரொம்ப பணம் இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, நிறைய பணம் இருக்கு, நிறைய படிச்சவங்கள்ட்ட ரொம்ப அறிவு இருக்கும், அதனால மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுவாங்க, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. அந்த ஒரு குணநலன், அது ஒரு தீய குணநலன், அதனுடைய பதிவுகள்
வாயு தேகத்தில் உள்ள சுவாதிஷ்டான சக்கரத்தில் நிறைந்திருக்கிறது நிறைய பேருக்கு. அதெல்லாம் தூய்மைப்படுத்தினால்தான் அந்த சக்கரம் வந்து எளிதாக இயங்க துவங்கும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. அக்னி தேகத்தில் இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்தில் அதிகார குணம். நான் சொல்வதைத்தான் அனைவரும் கேட்கணும், நான் சொல்றதா ரைட்டு, நான் சொல்றதா நீங்க எல்லாரும் கேட்கணும், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாத குணம் நிறைய பேர்த்து இருக்கு இல்லையா. இந்த குணநலன் கூட நமது முன்னேற்றத்திற்கு தான் தடை விதிக்கிறது. நாம் இறைவனை அடைவதற்கு தடை விதிக்கிறது. யாரெல்லாம் இறைவனை அடைய வேண்டும் என்று பயணப்பட துவங்கி விட்டோமோ, அகப்பயணத்தினை மேற்கொள்ள துவங்கி விட்டோமோ, அவர்கள் கண்டிப்பாக அனைத்து தீய குணநலன்களையும் நீக்கி அன்பினை மாத்திரமே இருக்க வேண்டும் அப்படின்னு ஐயா அங்க சொல்றாங்க. அடுத்தது ஆகாய தேகத்துல என்ன இருக்குன்னா, இறைவனை குறித்த அதீத கற்பனை. இறைவன் குறித்து இதே மாதிரிதான் நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் இறைவனை குறித்து உணர்ந்ததுதான் கரெக்ட், நான் சொல்றதா கரெக்ட், அதே மாதிரி இறைவனை குறித்து நான் கண்ட காட்சிகள் தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம ஒரே பிடிவாதமா பேசுறாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு குணநலனும் கூட நமது முன்னேற்றத்திற்கு தடை விதிக்கும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. பஞ்ச தேகங்களில் உள்ள சுவாதிஷ்டான சக்கரங்களில் எந்த விதமான கழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நாம இப்ப பார்த்திருக்கோம். சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நாம பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த சக்கரம் தூய்மை அடையும். மேலும் ஐயா என்ன குறிப்பிடுறாரு இந்த அருளுரையில என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நமது தேகத்தில் ஐயா ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாரு 51 சக்தி பீடங்கள் சிரசனில் இருக்கா மாதிரி தேகத்திலும் சுவாதிஷ்டான சக்கரத்தில் தான் இந்த சக்தி பீடங்கள் எல்லாம் நிலைத்துள்ளது. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் சக்தியினுடைய ஆற்றல் எது அப்படின்னா தங்க ஆற்றல், தங்க கனிமம். தங்க கனிம வளம் என்பது நமது தேகத்தில் 51 இடங்கள்ல அங்க தேக்கமடைந்து, அதாவது சேமிக்கப்பட்டுள்ளது. தேகம் பொலிவாக இயங்குவதற்கு நமது உயிரானது அங்கங்க ஆற்றல்களை சேமித்து வைத்துள்ளது என்று நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த ஆற்றல்கள் எப்படி சேமிக்கப்படுகிறது அப்படின்னா, ஒவ்வொரு சக்கரங்களும் தூய்மை அடைந்து கொண்டே வந்தால்தான் சுவாதிஷ்டான சக்கரத்தினால இந்த தங்க ஆற்றலை சேமிப்பு செய்ய முடியுங்கிறதையும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த ஆற்றலை அதாவது உயிர் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க ஆற்றலை பாதுகாக்க கூடியவர் தான் ஸ்ரீ காலபைரவர். அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாரு முன்னாடியே, அவர் வந்து ஹிமோகுளோபின் அப்படிங்கிற அந்த ஒரு இரும்பு ஆற்றல் சிறைப்படுத்தி அந்த ஆற்றலை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி தான் ஸ்ரீ காலபைரவர் அப்படின்னு ஐயா முன்னாடியே குறிப்பிட்டிருந்தாரு. இதையெல்லாம் மீண்டும் நம்ம ஒரு முறை பார்க்கும் பொழுது நமக்கு நல்லா இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அது எல்லாமே பலன் அளிக்கும். இந்த அருளுரையில ஐயா முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, பல்வேறு நரம்பிழைகள், பல்வேறு ஆசைகள், பற்றுகளுக்கு உணவளிக்க உதவுகிறது. இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல என்ன நடக்குதா, ரொம்ப முக்கியமாக ஆழ்ந்து எல்லாரும் கவனிச்சீங்கன்னா இது நல்லா உள்ள போகும். ஒரு மிக முக்கியமான செய்தியை குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நிறைய ஆசைகள், நிறைய பற்றுகள், நிறைய தேவைகள் இருக்கும் பொழுது நிறைய நரம்பிழைகள் உருவாகுது. சிரசுலயும் அதே மாதிரிதான் நிறைய நரம்பிழைகள் உருவாகி சிக்கலாக போகிறது, சிக்கலா போயிடுது அந்த நரம்பிழைகளா. அதனால உயிரானது தனது ஆற்றலை பகிர்ந்து கொண்டாலும் அவை சீராய் மற்ற பல உறுப்புகளுக்கு சென்று அடையாததற்கான மூல காரணம் எண்ணற்ற ஆசைகளும் தேவைகளும் பெருகி கொண்டே இருப்பதினால் உருவாகக்கூடிய நரம்பு இழைகளே மூல காரணம்னு ஐயா இதுல ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரிதான் சுவாதிஷ்டான சக்கரத்திலையும் அத சுரபியை சூழ்ந்து இருக்கக்கூடிய எண்ணற்ற நரம்பிழைகள், அதாவது இந்த தேவைக்கு அப்படின்னு ஒரு நரம்பிழை புறப்பட்டு அந்த உறுப்புகளை அடைந்து அந்த தேவையை நிறைவேற்றணும், இந்த தேவையை நிறைவேற்றணும் அப்படின்னு நிறைய நரம்பிழைகள் சின்னதா உருவாகி இருக்கிறதுனால அந்த நரம்பிழைகளே அடைப்புகளாக உருமாறி ஆற்றல் பரிமாற்றத்தை தடை செய்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நமது ஆற்றல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேர சகசிராராவில் துவங்கி ஆக்ஞைக்கு வந்து அப்படியே நேர்கோட்டுல விஷுப்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம் நேர்கோட்டுல வரணும். ஆனா நிறைய கிளைப்பாதை, ஒரு ஆறு வந்து நேர துவங்கி கடல்ல கலந்ததுன்னா அந்த ஆறினுடைய தண்ணியினுடைய வேகம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனா அதுல இருந்து நிறைய கிளை ஆறுகள், துணை ஆறுகள் நிறைய அங்க அமைக்கப்பட்டிருந்தால் ஆற்றல்கள் எல்லாம் விரயமாகின்றது, உயிர் ஆற்றல் விரயமாகிறது. சுவாதிஷ்டான சக்கரம் வந்து மேலிருந்து நேரடி ஆற்றல்களை
தனித்த முறையில் பெற வேண்டும். அப்படியே அநாகதம் வந்து மணிப்பூரகம் வந்து சுவாதிஷ்டானம் வந்தா சுவாதிஷ்டானம் அப்படியே மூலாதாரத்திற்கு அந்த ஆற்றல்களை பகிர்ந்து அளிக்கும். ஆனா ஒவ்வொரு சக்கரமும் என்ன செய்யுதுன்னா அதுல இருந்து சின்ன சின்ன நரம்பிழைகள்லாம் புறப்பட்டு எல்லா உறுப்புகளுக்கும் ஆற்றலை கொடுக்க போகிறதுனால உயிர் சக்தி விரயமாகிறது. அதனால நாம ரொம்ப கவனமாக இந்த ஒற்றைக்கால் தவத்தை விடாமல் செய்யணும். கண்டிப்பாக இந்த 24 நிமிடம் நாம செய்தோம்னா பெரும் பலன் கிடைக்கும் அப்படிங்கறது ஐயா. இது எப்படி அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா, நாம அந்த ஒற்றை கால்ல நிற்கும் பொழுது காலை தூக்கி இந்த தொடை பகுதியில வச்சு நல்ல அழுத்தம் கொடுக்கும் பொழுது குருதி ஓட்டம் நிறைய நரம்பிழைகளுக்கு குருதி ஓட்டம் தடைப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. சின்ன 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 நரம்பிழைகளுக்கு எல்லாம் குருதி ஓட்டம் கொஞ்ச நேரம் ஒரு சின்னதா நம்ம ஒரு செடி நட்டுட்டு அது தண்ணி ஊத்தாம விட்டுட்டோம் ஒரு 4 நாள்ல அந்த செடி வாடி போயிடும் இல்லையா? ஆனா அது பெரிய விருட்சமா இருந்தது, நல்ல பெரிய மரமா இருந்ததுன்னா அதுக்கு நம்ம தினம் தண்ணி ஊத்த தேவையில்லை. அது மாதிரி நல்ல நாடிகள் நல்ல நரம்பிழைகள்லாம் தீர்க்கமாக இயங்கி கொண்டிருக்கும். ஆனா தேவையற்ற முறையில் வளரக்கூடிய சின்ன 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 நுண்ணியமான அந்த நரம்பிழைகள்லாம் நாம இந்த காலை வச்சு இப்படி அழுத்தி ஒற்றை கால்ல நின்று மனசை குவித்து அந்த சுவாசம் ஒருநிலைப்படுறது, அந்த சுவாசம் வந்து நல்ல மூலாதாரம் வரைக்கும் போயிட்டு வெளியில வர்றதை பார்க்க முடியும். அப்படி ஆழமாக போகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்கா தேவையற்ற நரம்பிழைகளுக்கு குருதி செல்வது தடையுறுத்தப்படுகிறது. அதனால நாளடைவில் அதாவது 1 மண்டல காலம் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை நாம ஏற்கும் பொழுது சின்ன சின்ன நரம்பிழைகள் வேண்டாத ஆசைகளுக்காக வளர்க்கப்பட்ட அந்த நரம்பிழைகள் எல்லாமே துண்டிக்கப்படுகிறது. நரம்பு வழியாக ஆற்றல் பரிமாற்றம் நடக்கவில்லை, அடைப்புகள் உருவாகிறதுன்னு சொல்றது வேற, நரம்பிழைகளே அடைப்புகளாக உருமாறுகிறது அப்படின்னுங்கிறதா ரொம்ப முக்கியமா ஐயா இதுல சொல்லியிருக்காரு. சின்ன சின்ன நரம்பிழைகளே உருவாகி அதுவே அடைச்சுக்குது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உள்ளே இருக்கக்கூடிய பல கழிவுகளை நீக்குவது போன்று தேவையற்ற நரம்பு இழைகளையும் நாம் நீக்க வேண்டும். அதற்காக இந்த பயிற்சியை நாம ரொம்ப முக்கியமாக ஏற்க வேண்டும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. மேலும் ஒரு அற்புதமான விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னாக்கா நம்ம சக்கரம் இப்போ வந்து ஒரு சுரபியை சூழ்ந்து இயங்கக்கூடிய ஒரு சக்கரம் இருக்கு, சுவாதிஷ்டான சக்கரம், மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்றோம். சுவாதிஷ்டான சக்கரம் வந்து பல உறுப்புகளுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு ஆற்றலை கொடுக்கும். மூலாதாரம் அதை சார்ந்து இருக்கும் உறுப்புகளுக்கு இந்த உயிர் சக்தியை பகிர்ந்தளிக்கும். அநாகதம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இருதயம் நுரையீரலுக்கு அற்புத ஆற்றலை பரிமாற்றம் புரிகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சுவாதிஷ்டான சக்கரம் வந்து அதை சார்ந்து இருக்கக்கூடிய சில உறுப்புகளுக்கு தனது ஆற்றலை பகிர வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. ஆனால் உறுப்புகள் மாத்திரமே நரம்பிழைகளை வளர்த்து இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தின் மையத்தினை அடைந்து ஆற்றல்களை பெற்றுக்கொண்டு மீண்டும் தனது இடத்திற்கு செல்ல வேண்டுமே தவிர இந்த மைய சக்கரத்திலிருந்து நரம்பிழைகள் வளர்ந்து உறுப்புகளை நாடி சென்று ஆற்றலை கொடுப்பது நன்று அல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ, பஞ்ச பாண்டவர்கள் கேட்டப்போ ஒரு கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து அந்த வந்து ஒரு பசுமாடு வந்து கண்ணை வந்து நக்கி நக்கி அதை புண்ணாக்கி பண்ணும் அப்படின்னு அந்த கதையில சொல்லுவாங்க. அதாவது பெற்றோர்களே வந்து குழந்தைகளுக்கு வந்து அதிக அளவுல செல்லம் கொடுத்து அதிக அளவுல ஊட்டி வளர்த்து கெடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் கலியுகத்தின் எல்லையில் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ அததான் நம்ம வந்து இதுல கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு புரியுது. இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்க ஏன்னா அதிக தேவை அதிக ஆசைகள் உருவாகும் பொழுது வேற வழியே இல்லாம தானே எடுத்துட்டு போய் இந்த ஆசை எப்படியாவது நிறைவேற்றி இதுல இருந்து நம்ம கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல இருந்தே நரம்பிழைகள் வளருதான். அதே மாதிரி எல்லா சக்கரத்திலையும் நடக்கும் போல இருக்கு. இந்த சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து நரம்பிழைகள் வளர்ந்து சென்று அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அந்த உறுப்புகளுக்கு ஆற்றல்களை கொடுக்கிறது. அது வந்து தவறு. உறுப்புகள் தான் போய் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த சக்கரத்தின் மையத்தினை நாடி சென்று அங்கிருந்து ஆற்றல்களை பெற்றுக்கொண்டு திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட நிலைதான் உன்னதமான நிலை. அப்பொழுதுதான் உயிராற்றல் விரயமாகாது. அதாவது ஒரு குழந்தை தனக்கு இன்னது தேவை அப்படின்னு சொல்லி தாய் தந்தைகிட்ட கேட்டு வாங்கணும். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி உனக்கு இது தேவையா இது தேவையா இது வச்சுக்கோ அது வச்சுக்கோன்னு இப்ப நம்ம பெற்றோர்கள் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? அதை வந்து இதுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப அழகாக பொருந்துகின்றது. சுவாதிஷ்டான சக்கரம் ரொம்ப தெளிவாக இயங்க வேண்டும் அப்படின்னா இந்த அடைப்புகள் எல்லாம் நீங்க வேண்டும் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமாக ஐயா குறிப்பிட்டிருக்காரு. ஒவ்வொரு சக்கர மையத்திலும் உள்ள சுரபியில இருந்து
சின்ன சின்னதா வளர்ந்து எல்லா உறுப்புகளையும் தானே சென்று அடையக்கூடிய வண்ணம் வளர்ச்சி உறுகின்ற அந்த நரம்பிழைகள் எல்லாமே நீக்கப்படும், அந்த நரம்பிழைகள் எல்லாம் அழிக்கப்படும். பூரணமான ஆற்றல்கள் எளிதாக எல்லா சக்கரத்துக்கு நேர மூலாதாரத்தை அடையும் வண்ணம் இந்த பயிற்சிகள் நமக்கு கண்டிப்பாக உதவி புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் மனசுல குழப்பமான நிலைகள் உருவாகிறது அப்படின்னா, சிரசினில அதிகமான நரம்பிழைகள் வளர்ச்சி அடைகின்றது. சின்ன 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 நரம்பிழைகள் சிரசிலையும் சிக்கல் அடுக்குது. அதே மாதிரிதான் சக்கரத்தை சூழ்ந்தும் சிக்கலான நரம்பிழைகள் இருக்கிறதுனாலதான் ஆற்றல் பரிமாற்றம் நடக்கல. ஒற்றை நாடி நரம்பாக வளர்ந்து உள்ள ஆற்றல்கள் பரிமாற்றம் நடக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்ம இந்த பயிற்சிகளை ஏற்று நமது தேகத்தை பொலிவாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிரசினில் உள்ள கோள்களின் ஆற்றல்களை பெறுகின்ற சுரபிகள் ஒவ்வொன்றும் உடற்சக்கரங்களோடு பிணைந்திருக்கும் அனைத்து ஆற்றல் பரிமாற்ற வழித்தடங்களும் சீரமைக்கப்படும். ஒவ்வொரு கோள்களுக்கும் நமது சிரசிற்கும் தொடர்பு நிலைகள் உண்டு. அதே தொடர்பு நிலை ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் உண்டு. இதை தொடர்ந்து நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் அப்படின்னு காலபைரவர் அருளுரையில கடைசியில முடிச்சிருக்காரு. கோள்களுக்கும் நமது சிரசில் உள்ள சுரபிகளுக்கும் எவ்விதம் தொடர்பு உண்டு, அதே மாதிரி உடலில் உள்ள இந்த சுரபிகளை தாங்கி நிற்கும் சக்கரங்கள் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் எவ்விதம் கோள்களில் இருந்து நேரடியாக ஆற்றல்கள் பெறப்படுகின்றது அப்படிங்கிறத பற்றியும் ஐயா குறிப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த மாதிரியான வீரியமான ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம தேவையற்ற நரம்பிழைகளை எல்லாம் அழித்து நமது சுவாதிஷ்டான சக்கரத்தை ரொம்ப தூய்மையாக, சுவாதிஷ்டான சக்கரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமது நிறைய பற்றுகள் ஆசைகள் எல்லாம் அதுலதான் அதிக அளவுல தேங்கி இருக்கு. அந்த அடைப்பே இங்க ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதை தூய்மைப்படுத்தி விட்டால் நம்ம எளிதாக ஆற்றல் மூலாதார சக்கரத்தினை பூரணமாக அடையும். மூலாதார சக்கரம் தூய்மையுற்று இப்ப ரெடியா இருக்கு, பூரண ஆற்றல்களை பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்குது. கணபதியார் சொன்ன மாதிரி எல்லாருமே தினமும் சில தோப்புக்கரண பயிற்சிகளையும் மேற்கொண்டு பிறகு இந்த சுவாதிஷ்டான பயிற்சிகளை மேற்கொண்டால் அதிக பலன் கிடைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கார். எல்லாருமே சில தோப்புக்கரண பயிற்சிகளையும் மேற்கொண்டு தொடர்ந்து இந்த விருட்சாசனம் பயிற்சிகளையும் மேற்கொண்டு வந்தால் கண்டிப்பாக நிறைய பலன். மெல்ல மெல்லதாங்க இது நம்ம தேகம் பல ஆண்டுகள் வாழ்ந்து என்னென்னலாமோ சாப்பிட்டு என்னென்னமோ ஆசைகளை மேற்கொண்டு என்னென்னமோ செயல்கள், எண்ணம், சொல், செயல் எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் கலந்து இருக்கு இல்லையா, அது அத்தனையும் தூய்மையுறுத்தி நினைவு முழுவதும் இறைவனையே நாடி இருக்கணும். அவ்வளவுதான். அது ஒண்ணு இருந்தாலே இது எல்லாமே ரொம்ப எளிதாயிடும். முழுக்க முழுக்க இறைவா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டே இருக்கும் பொழுது எப்படியாவது நம்ம இறைவனை பூர்ணமாக அடைந்து விட வேண்டும், பூர்ண ஞானம் வேண்டும், பூர்ண முக்தி வேண்டும், எப்படி வேணா நினைச்சுக்கலாம். அது எந்த மாதிரி நடக்கும் அதற்கான பயிற்சிகளை நாம மேற்கொள்ள வேண்டும் இல்லையா, அதற்காக தான் அவங்களுக்கு அற்புதமாக வழிகாட்டி கொண்டு வருகிறார்கள். ஸ்ரீ கால பைரவரை தொடர்ந்து இன்னும் நிறைய தெய்வங்கள் நமக்கு பல உதவிகளை செய்வார்கள். சுவாதிஷ்டான சக்கரம் சீரமைவதற்கு பல அற்புதமான அருளுரைகளை பகிர போகிறார்கள். மேலும் 18 சித்தர்கள் எல்லாரும் 18 விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட்டு இருப்பீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். 18 சித்தர்களினுடைய அந்த பூரண வெளிப்பாடு ரொம்ப அற்புதமாக இருக்கு, உணர முடியுது. ஆற்றல்கள் அதிக அளவிலே இனிமே பெருக துவங்கும். சித்தர்கள் வெளிப்பட துவங்கினால் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் எளிதினில் ஏற்படக்கூடும். நிறைய விஷயங்களை அவங்க நமக்கு செய்வாங்க. ஏன்னா அகத்தியரையா சித்தர்களையும் இப்பொழுது தேகத்தை தூய்மைப்படுத்துவதற்காகவே முக்கியமாக அனைத்து சித்த பெருமக்களையும் அவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த சித்த பெருமக்களும் நமக்கு பூரணமாக உதவி வருவார்கள். அதனால தொடர்ந்து எல்லாரும் இந்த சுவாதிஷ்டான பயிற்சிகளை சிறப்பாக மேற்கொள்ளுவோம். அனந்த கோடி அன்புகள். கோடி நன்றிகள் அம்மா. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்துக்கும். அடுத்த வாரம் மீட்டிங் நமக்கு சனிக்கிழமை இருக்கும். அடுத்த வாரம் நம்ம கேள்வி பதில் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் அம்மா பதில் சொல்லுவாங்க அடுத்த வாரம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இன்னொரு பேட்ச், அடுத்த பேட்ச் மூலாதார பயிற்சி விரைவில் துவங்க போறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்கள், தெரிஞ்ச ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, சக்கரங்களை தூய்மையுறுத்துறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கும்னீங்கன்னா அவங்களோட பேரு, ஃபோன் நம்பரை நம்ம அட்மினுக்கு அனுப்பி வைங்க. நம்ம வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிற அட்மினுக்கு நீங்க யாருக்கு வேணா அனுப்பலாம். அவங்களுக்கு இன்னொரு தனி குழு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுல அவங்கள சேர்த்துட்டு இன்னொரு பேட்ச், அடுத்த செகண்ட் பேட்ச் மூலாதார பயிற்சி 343 தின பயிற்சிகள் விரைவில் தொடங்க இருக்கிறது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க.
நம்ம வெப்சைட்லயுமே லிங்க் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கு, அதுலயுமே கிளிக் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணலாம். இல்லாட்டி அவங்களோட பேரும் நம்பரும் நமக்கு அனுப்பி விட்டீங்கன்னா அட்மின்ஸுக்கு யாருக்கு வேணா நீங்க அனுப்பலாம். அனுப்புனீங்கன்னா அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணி அந்த குரூப்ல நம்ம சேர்த்துடலாம். ஓகே, அனைவருக்கும் நன்றி. அனந்த கோடி அன்புகள்.